அமெரிக்க ஜனாதிபதிக்கு ஆங்கிலம் என்பது தாய்மொழி. ஆனால் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ஆங்கிலம் தாய்மொழி அல்ல. அவர்கள் வார்த்தையை பாவிச்சு நாங்கள் தனியாக எல்லோன் தனியாக நின்றோம் என்று சொன்ன பிறகுதான் திடீரென இவருக்கு கோபம் வந்தது. நாங்கள் இத்தனையோ பில்லியன் கொடுத்திருக்கிறோம் உங்களுக்கு அன்று. அந்த வார்த்தை பிரயோகங்கள் வந்து ஒருத்தருக்கு தாய்மொழி, ஒருத்தருக்கு அந்நிய மொழி. அவர் ஒரு 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 மிக கல்வி கற்ற கல்விமான் என்று சொல்வதை விட அவர் ஒரு நடிகர். ஒரு 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 காமெடி நடிகராகத்தான் இருந்தவர். இன்று மிகப்பெரிய யுத்தத்தை எதிர்கொள்ளும் ஒரு நாட்டுக்கு தலைமை தாங்குகிறார். ஆகவே அந்த மொழியை வைத்துக்கொண்டு சொல்லாடல்களை வைத்துக்கொண்டு எந்த அளவு தூரம் அதை ட்ரம் அல்லது அவருடைய கொள்கை வகுப்பாளர்கள் அதை படித்தார்கள் என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் இப்ப அவர் பாதுகாப்பு கேட்கின்றார், யுக்ரைனுக்கு பாதுகாப்பு கேட்கின்றார். அந்த பாதுகாப்பு இல்லாமல் அந்த அரிதான தாது பொருட்களை அமெரிக்காவுக்கு இவ்வளவு காலம் வாங்கின கடனுக்கு ஈடாக கொடுத்தால் அவர் நாட்டுக்கு திரும்பும் போது மிகப்பெரிய துரோகியாக கணிக்கப்படுவார். இவரையும் அவர் மதிக்க மாட்டார். ஏனென்று சொன்னால் சோவியத் யூனியன் சிதைவடைந்து விழுந்த போது உக்ரைன் என்ற நாடு உட்பட பல்வேறு புதிய நாடு உருவாயின. யுக்ரைன்ல இருந்த அணு ஆயுதங்கள், சோவியத் யூனியனின் அணு ஆயுதங்கள் யுக்ரைனில் இருந்தது. யுக்ரைனை சேர்ந்தவர் தான் ரஷ்ய வெளிநாட்டு அமைச்சராக இருந்த எட்வர்ட் ஷெவனாட்ஷே. அந்த அந்த கால உக்ரைனிய தலைவர்கள் அந்த அணு ஆயுதங்களை எல்லாம் ரஷ்யாவுக்கு கொடுத்தார்கள். அப்பொழுது அமெரிக்கா, ஐரோப்பாவெல்லாம் தங்களுக்கு பாதுகாப்பு தரும் என்ற வார்த்தையை நம்பினார்கள். அந்த தலைவர்கள் விட்ட தவறுக்கு தான் இன்று உக்ரைன் விலை கொடுத்து கொண்டிருக்கின்றது. அந்த அணு ஆயுதங்களை திருப்பி கொடுத்த போது ஏதோ ஒரு வகையில் எழுத்தில் அவர்கள் பெற்றிருந்தால் அல்லது நேட்டோ படை அங்கே நிறுத்தியிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. ரஷ்யா மிகப்பெரிய நாடு, மிகப்பெரிய அளவுக்கு எரிபொருளையும் பெட்ரோலியத்தையும் எரிவாயம் கொண்ட நாடு. ஆனால் புட்டினுடைய ஒரு வாதம் அடிபட்டு விட்டது. தனக்கு பக்கத்தில் நேட்டோ வரக்கூடாது என்று அவர் நினைத்தார். ஆனால் பின்லாந்து ரஷ்யாவுக்கு அண்மையில் உள்ள நாடு தான், அதுவும் எல்லைகளை பகிர்கின்றது. அப்ப நேட்டோவுடன் பின்லாந்து, ஸ்வீடன் எல்லாம் சேர்ந்து விட்டன. ஸ்வீடனை தாண்டி பின்லாந்தும் எல்லையை கொண்டிருக்கின்றது. ஆகவே ஏன் அவர் இப்பொழுது உக்ரைன் நேட்டோவில் சேரக்கூடாது என்பதற்கும் சிக்கலான பதில் இருக்கின்றது. ஆகவே அந்த மொழி சொல்லாடல் வந்து நான் நினைக்கவில்லை அது அவர் மிகப்பெரிய தவறு பெற்றிருக்கிறார். ஏன்னா அவருக்கு அது தாய்மொழி அல்ல.